இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் அந்த செல்வந்தர்களிடம் சென்று அவர்களுக்குரிய ஜக்காத் தொகையை வசூல் செய்து அரசு கருவூலத்தில் நிரப்பி ஏழைகளுக்கு கணக்கெடுத்து ஏழைகளுக்கு அதை வழங்கிட வேண்டும் என்று இஸ்லாம் பரிந்துரை செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பி வைத்த பொழுது அவரிடத்திலே சொல்லுவார்கள், அந்த மக்களை சத்தியத்தின்பால் அழைப்பீராக, அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தால் மனமுவந்து அதை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மீது 5 கால தொழுகைகள் கடமை என்று அறிவிப்பீராக, அதையும் அவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய செல்வந்தர்களுக்கு அவர்களுடைய செல்வத்தின் மீது ஜக்காத் கடமை, அதை ஏழைகளிடம் வழங்கிட வேண்டும் என்பதையும் அறிவிப்பீராக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் செல்வந்தர்களிடம் சென்று எவ்வளவு செல்வம் ஜக்காத் கடமையோ அதை கைப்பற்றி ஏழைகளிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும்.